என்னை என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே உன்னை உன்னை கொஞ்சி தீர்க்கவா எந்தன் கையில் இன்று நீ என் குழந்தை. ஹாய் அக்கா. ஹாய். ஓகே வணக்கம். வணக்கம். ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே? 26th பர்த்டே. ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் பண்ணுறேன்க்கா. விஷ் ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளேஸ் யூ. நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி. ஓகே நான் வந்து சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு முன்னுக்கு சொல்லுங்கள் யார் கொடுத்து விட்ருப்பாங்கன்னு சொல்லுங்கள். யாராக இருக்கும்? அம்மாவா இருக்குமா? என்ன ரீசனுக்காக அம்மாவா இருக்குமான்னு சொல்கிறீங்க? வாய்ப்புகள் இருக்கா? அம்மாவோட பேர் என்ன? அந்த பேரெல்லாம் வேற இல்லையே. வேற தெரியலையா? நான் ஃபஸ்ட்டு கேக் தரேன். நீங்கள் சொன்ன பேரில் இல்லை இல்லை மகேஸ்வரின்னு ஒரு பேர் சொன்னீங்க. அம்மாண்டி அவங்க இல்லை. வேற வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா? தெரியல. தம்பியா இருக்கும். தங்கச்சியோட பேர் என்ன? 2 பேர் இருக்கணும். 2 பேர்ல ஆரம்பிக்கிற மட்டும் தெரியல. நீங்கள் தான் கெஸ் பண்ணி சொல்லணும். மோனிஷா எங்கே இருக்காங்க? அவங்க இல்லை. அந்த பேரில் வேற இல்லை. வர இல்லையே. தெரியலையா? ஓகே இந்த நாள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக அமைகிறதுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட். தேங்க்யூ. ஓகே நீங்கள் தான் சொல்லணும் யார் கொடுத்து விட்ருப்பாங்க கிஃப்ட் அண்ட் எல்லாம். யாரும் யோசிக்க முடியலையா? நல்லா ஜோதிச்சு பாருங்க. உங்களை நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நீங்கள் இந்த நாளில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. யாராக இருக்கும் அப்படியாண்டா? ஓகே ஜோசிச்சு கொண்டே இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. சப்போஸ் இதில் எதுவும் க்ளூ இருக்கலாம். தாயன்புக்கு ஈடேதம்மா ஆகாயம் கூட அது போதாது. தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாது. என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாடும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே. ஓகே அப்போ சொல்லுங்க பாப்பா யாரா இருக்கு? சொல்லுங்க. தெரியலையா? க்ளூ ஒன்றும் கிடைக்கலையா இதில்? கடுமையாக ஜோசிக்கிறீங்க. யாரும் தெரியலையா? ஓகே அடுத்த ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரூட் பாஸ்கெட் உண்டு. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் தர போகிறேன். சப்போஸ் இதுக்கெல்லாம் க்ளூ இருக்கலாம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் யார் கொடுத்து விட்ருப்பாங்கன்னு சொல்லுங்கள். நான் லாஸ்ட் கிஃப்ட்டை தரேன். நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதை நம்மளை கெஸ் பண்ணி நாங்களே நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். க்ளூ தரவா? இல்லை ஸ்ரீலங்காவில் தான் இருந்தான். ஓகே நாங்கள் ஜோதிச்சு கொண்டே நாங்கள் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி தரோங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது.
பிடிச்சிருக்கா உங்களுக்கு? காட்டுங்க. ஓகே, நான் சொல்லவே இல்லையே அம்மா கொடுத்து விட்டேன். அந்த பிரேம் சப்போஸ் அம்மா கொடுத்துருக்கலாம். ஓகே, அந்த பிரேம் ஓகே, அந்த பிரேம் வேணும்னா அம்மா கொடுத்துருக்கலாம். மற்ற கிஃப்ட் எல்லாமே அம்மா கொடுத்தேன்னா சொல்லல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்போ இப்போ சொல்லுங்கள், எல்லா கிஃப்ட்டும் அம்மாவை கொடுத்துருப்பாங்க, வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்களா? மனுஷா இல்லையே. சரி, ஓகே. 2 பேரில் ஒரு ஆள் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கணும் அப்படின்றீங்களா? ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணின மாதிரி உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே தந்தது உங்களுடைய அம்மா. எதிர்பார்த்தீங்களா கிடைக்குமான்னு சொல்லி? இல்லை சொல்லுங்க, வந்தது ஒரு சர்ப்ரைஸ் தானே. ஓகே, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அம்மாக்கு நீங்கள் இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் நினைக்கவே இல்லை இது என்னோட ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும். இதுக்காக எல்லாத்தையும் ஓகே, அல்லாதீங்க அக்கா. ஓகே, நீங்கள் ஹாப்பி தானே? அம்மா உங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு எப்பயிலையோ இருந்து மகள் வந்ததுன்னு சொல்கிறேன், மகள் வந்ததுன்னு சொன்னேன். மகள் வந்தோன்னே அம்மா கால் பண்ணி சொல்லிட்டா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி. ஆனால் அம்மா இந்த தருணத்தில் இல்லை, அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்கண்ணா. ஓகே, நாங்களும் எங்களோட சார்பாயிலும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம் அக்கா. நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ.